இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய 7 காரியங்களை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 7வது நாளாக முன்மாதிரியாக வாழ கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம்? 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலாக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே தீமோத்தேயுடைய பாட்டி லோவிசால், அவளுடைய தாய் ஐனிகேயால், இதை குறித்து நாம் பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கு விசுவாசத்தில் தன்னுடைய மகனை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின ஒரு குடும்பம். பாருங்க, விசுவாசம். இன்றைக்கு விசுவாசம் அற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த ஐனிகேயால் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது, அவள் ஒரு யூத பெண். அவருடைய கணவர் அவர் ஒரு கிரேக்கன். அவன் ஆண்டவரை அறியாதவன். பாருங்க, இவர்கள் 2 பேருக்குள்ளாக அந்த குடும்பம் மத அடிப்படையிலே பிளவுபட்ட ஒரு குடும்பம். மத அடிப்படையில் இவர்கள் வாழ்ந்த இடம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர்களின் குடியிருப்பு. அப்போ அங்க அந்த பகுதியில அங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற சுற்றுப்புறத்துல இருக்கிற கொள்ளை கூட்டம், கொள்ளைக்காரர்கள் அங்க இருக்கிறத பார்த்து அவர்களை முறியடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்டணத்துல தான் இந்த ஐனிகேயால் இருக்காங்க. அப்போ அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில தன் மகனை ஜாக்கிரதையாக முன்மாதிரியாக வளர்த்தான் என்று சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், நம்ம பேர்லாம் வைப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு லோவிசால், ஐனிகேயால் அப்படிலாம் பேர்கள்லாம் வைப்போம். ஆனால் அந்த சூழ்நிலை, அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐனிகேயால் தன்னுடைய தாயின் அரவணைப்பிலே தம் பிள்ளையை வளர்க்கிறான். ஆனா தன்னுடைய கணவர் ஒரு கிரேக்கன். அவள் பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு சிறு வயதிலே விருத்த சேதனம் பண்ணல. பவுல் தீமோத்தேயு அழைத்த போது அவனுடைய வயது 20. இப்போ பவுல் சீலாவோடு சேர்ந்து ஊழியம் செய்யும் போது, அவர்கள் ஊழியத்துல இணையும் போதுதான் தீமோத்தேயு இணைகிறான். அப்போ அந்த சிறு வயதுல இந்த பவுல் தீமோத்தேயை ரொம்ப கவனிக்கிறான். காரணம் என்னன்னா, இந்த தீமோத்தேயு வாழ்ந்த ஊரிலே அதுல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 18ஆம் அதிகாரம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லிஸ்திராவிலே பவுல் செய்த அற்புதம் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன் தாயின் வயிற்றிலிருந்து போது சப்பானியா இருந்த ஒருவனை பார்க்கிறான். ஒரு நாள் கூட அவன் நடவாமலும் கால் விளங்காதவனாய் உட்கார்ந்து இருந்தான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லிஸ்திராவிலே என்று சொல்லி அங்க அந்த லிஸ்திராவிலே தான் இந்த ஐனிகேயால் வாழ்ந்த பகுதி. அப்போ அந்த பகுதி மக்கள் எப்படின்னா, முரட்டாட்டம் பிடித்த மக்கள். அந்த பகுதிக்கு பவுல் சென்ற போது அங்க நடந்த ஒரு சிறு வயதுல இருந்தே, தாயின் வயிற்றிலிருந்தே நடவாத, ஒரு நாள் கூட நடக்காத ஒரு முடவன் நடக்கிறான். ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ பவுல் அவன் செய்த ஊழியத்தெல்லாம் பார்த்து ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இதையும் கண்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறான்னா, அவங்க அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14 லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பவுலையும் பர்னபாவையும் புகழ்கிறாங்க. அவங்க புகழ்கிறாங்க. ஆனா என்ன செய்கிறான்னா, புகழ்ந்த மாத்திரத்திலே கொஞ்ச நேரத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பூஜாரிகள்லாம் என்ன செய்யணும், அவர்கள் சிலைக்கு அவர்கள் எருதையும் பூமாலையெல்லாம் போட்டு அங்க வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பவுல் எவ்வளோ போராடுறான், அவங்கள தடுத்து நிறுத்துறான். ஆனா அவங்கள அமர்த்தவே முடியல. அப்படி முரட்டாட்டம் நிறைந்த இடத்துல தான் இருந்தாங்க இந்த ஐனிகேயால். ஆனால் அவள் அந்த சிறு வயதிலே
முன்மாதிரியாக வாழ கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசித்து பார்த்த, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்திலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவராக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்திருக்கிறார் என்று உனக்கு தெரியும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பாருங்க, இந்த சிறு வயதுல ஏற்றுக்கொண்ட குடும்பம் தான் அந்த பவுல். அந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க ஐனிக்கேயாள் அந்த முரட்டாட்டம் இருந்த அந்த ஊர்ல அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், பிள்ளையை வளர்க்க. அதனாலதான் தீமோத்தேயை பார்த்து சொல்றான், முந்தி உன் பாட்டிகிட்ட இருந்து தான் அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்ததுங்கிறது சொல்றான். ஏன்னா நிச்சயிக்கிறான், ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. காரணம், பவுலுக்கு தெரியும் சிறு வயதிலே தீமோத்தேயு எப்படி வளர்க்கப்பட்டான், எப்படி அதிக யூதர்கள் அல்லாத இடம், அவங்க முரட்டாட்டு இருந்த மக்கள் கூட்டம் இருக்கிற இடம், அந்த அந்த இடத்துல இந்த ஐனிக்கேயால் வாழ்ந்த இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் எந்த ஒரு ஆலயமும் இல்லைன்னு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஐனிக்கேயால் தாம் பிள்ளைய தன்னுடைய பாட்டியின் அரவணைப்புல அவள் ரொம்ப அழகா வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து வளர்க்கான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்கள்ல ஒருவேளை வயசாயிடுச்சு, எனக்கு எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பலனே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? இந்த ஐனிக்கேயால் லோவிசாலும் தீமோத்தேயுவுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல செயல்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை, ஆனால் பவுல் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவனை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறான். இன்னும் வசனம் வாசிக்கிறேன், உபாகமங்களை 6ஆம் அதிகாரம் 6-9 பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்க போது, வழியில் நடக்கும் போது, படுத்துக் கொள்ளும் போது, எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக்கி கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவிலே ஞாபகக்குறியாய் இருக்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நடக்கும் போதும் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை முன்மாதிரியாக கற்றுக் கொடுங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில அவன் சிறு வயதிலே அவன் தேவ பக்தியாக ஒரு நல்ல ஊழியனாக அவன் தாய் அவனை வளர்த்துக்கிற முன்மாதிரியாக அவங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவன் வளர்க்கப்படுகிறான். அப்போஸ்தலர் 14-15 மனுஷரே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி, அங்க நாங்கள் உங்கள் போல பாடுள்ள மனுஷர்கள் தாங்க, நீங்க இந்த வீணான தேவர்களுக்கு விட்டு வானமும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்றான். அந்த ஐனிக்கேயல் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு, அந்த மனுஷர்களுக்கு பவுல் போதிக்கிறான். ஆனா அவர்கள் அதை கேட்கவில்லை. ஆனா அந்த இடத்துல வாழ்ந்த ஐனிக்கேயாலும் அவளுடைய தாய் பாட்டி லோவிசாலும் தன்னுடைய பேரனை, தன்னுடைய மகனை ஜீவவழி நல்ல பாதையிலே அவர்கள் முன்மாதிரியாக வளர்த்து கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் ரொம்ப கருத்தாக உங்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழிகளை இந்த 7 நாட்களும் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 7 காரியங்களை நம்ம தியானிச்சோம். நிறைய காரியங்கள் இருக்கு. வேதத்தை சொல்லி கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு முன்மாதிரிய பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க கற்றுக் கொடுங்க, என்னும் ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்தை அவர்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க. இந்த காரியங்கள்லாம் நம்ம பெற்றோர்களாகிய நம்ம அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்துல இருந்தாலும், ஆலயமே என் வீட்டு பக்கத்துல இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு உண்மையை நான் கற்றுக் கொடுக்கணும், முன்மாதிரியாக வாழ கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை முடிஞ்சு அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. சப்பா, இந்த வார்த்தை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை என்ன மன்னாவால் போஷிங்கப்பா. இந்த நாளிலே, இந்த நாட்கள், இந்த 7 நாட்கள்ல நாங்க பெற்றோர்களாகிய நாங்க பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டோம் அப்பா. இன்னும் ஏசப்பா நாங்க உடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக வாழ, உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் அடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை